இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 10க்கு 10 அடி 50 மீட்டர் நோண்டணும். குழந்தை உள்ள இருக்கு, ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல். ஓகே சார். சிஸ்டர், எப்படியாவது பொம்மையை எடுத்துடலாம்ல? சிஸ்டர், இவனுங்க தோன்ற வேகத்தை பார்த்தா குழந்தையை எடுத்துருவானுங்களா இல்ல புதைச்சிருவானுங்களா? நமக்கு எப்படியாவது பொம்மை கிடைச்சாலும் சிஸ்டர். குழந்தைய எடுத்துதான் ஆகணும், அப்பதான் அந்த பொம்மை நம்ம கைக்கு வரும். தம்பி, நீ வாமா. 2 பேர் மட்டும் போதும். நீங்க இங்கே இருங்க. நீங்க இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். துர்கா, தேவிமா, தேவிமா, மேடம், தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் பதில் சொல்ற நிலைமையிலேயே இல்ல. என் குழந்தையை காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க மேடம். குழந்தை விழுந்த போர்வெல் பக்கத்துல அதுக்கு இணையா பள்ளம் தோண்டி அது மூலமா மீட்பு குழு குழந்தையை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மூடப்படாத ஆழ்துணை கிணத்துல தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில உள்ள இருக்கு. மீட்பு குழுவினர் குழந்தையை மீட்கிறதுக்காக முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்காங்க. குழந்தை இந்த ஆழ்துணை கிணத்துல விழுந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. குழந்தையோட அம்மா இங்கதான் இருக்காங்க. அவங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால தான் குழந்தை தானா விழுந்துச்சா இல்ல யாராவது கொலை பண்ற முயற்சியில தள்ளி விட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்துல அவங்க இருக்காங்க. போர்க்குழியில விழுந்த சின்ன பொண்ணோட அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டராமே. ஆமா, அவங்க பேர் துர்கா. அவங்க அமைச்சர் தண்டபாணி அதிரடியா கைது பண்ணது வைரல் ஆச்சு. என்ன துர்கா பத்தி பேசிட்டு போறாங்க? போர்க்குழியில விழுந்த அந்த அம்மாவோட பொண்ணை மீட்பு குழுவினர் மீட்டுவாங்களா? அட, நீயே டிவியில பார்த்தல போர்க்குழிக்குள்ள அந்த குழந்தை எப்படி சிக்கிட்டு இருந்துச்சுன்னு. எனக்கு என்னமோ அந்த குழந்தைய உயிரோட காப்பாத்துவாங்க நம்பிக்கையே இல்ல. ஐயோ, துர்கா குழந்தை போர்க்குழி டிவில பேசிட்டு போறாங்க. ஒருவேளை அது தெய்வமாவா இருக்குமோ? தெய்வமாக்கு எதுவும் ஆபத்தா? ஐயோ, தெய்வமா! துர்கா, என்னையா உனக்கு தெரிஞ்சவங்க குழந்தையா? சார், அதுக்கு என்னோட குழந்தை தான் சார். அச்சச்சோ, என்னையா? தேவிமா, 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 கடவுளே. சார் 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 ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்னாச்சு சார், அது ஐயா, அந்த ஆழ்துளை கிணத்துல மாட்டிருக்கல அந்த குழந்தை, அது இவனோட குழந்தை தான். சார், ஆமா சார், ஆபத்துல இருக்கிறதுக்கு என்னோட குழந்தை சார். நான் உடனே இங்க இருந்து போகணும் சார். என் குழந்தைய நான் பார்க்கணும் சார். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சார், ப்ளீஸ் சார், என் குழந்தைய நான் பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். சரிப்பா, ஓகே, உன் நிலைமையெல்லாம் புரியுது. ஆனா அதுக்காக நீ கேட்ட உடனே எல்லாம் உன் மேல இறக்கப்பட்டு வெளில எல்லாம் கூட்டு போக முடியாது. வெளில போறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சார் சார், நீங்க என்ன சொன்னாலும் அது கட்டுப்படுறேன் சார். என் குழந்தைய நான் உடனே பார்க்கணும் சார். நான் உடனே இங்க இருந்து போகணும் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், உங்களை கெஞ்சி கேட்கறேன் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். கோர்ட் ஆர்டர் இல்லாம இங்க இருந்து உன்னை வெளில கூட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கப்பா. சார் ப்ளீஸ் சார், ஏதாவது ஒரு வழியில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என் குழந்தை சார், என் குழந்தை சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார்,
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. வேணும்னா உனக்காக ஒன்று பண்றேன். உன் ஒய்ஃபோட செல் நம்பரை சொல்லு, நான் வேணா கால் போட்டு தரேன், நீ பேசு. உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னால இப்போதைக்கு இதை தான் செய்ய முடியுப்பா. சரி சார். சார் ப்ளீஸ் சார் டயல் பண்ணுங்க சார். ஹலோ ஹலோ துர்கா, அங்க நடக்கிறதெல்லாம் டிவில பார்த்து தான் துர்கா பேசிட்டு இருக்கேன். அங்க தெய்வமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா, நீங்க பயப்படாம இருங்க. நான் எப்படியாவது தேவிமாவை காப்பாத்திடுவேன். நீங்க தைரியமா இருங்க சூர்யா. எனக்கு டிவில பாக்குறதுக்கே பயமா இருக்கு துர்கா. அங்க அங்க தெய்வமாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நான் கும்பிடுற சமயம் பொறுத்த மாரியம்மா என்னை கைவிட மாட்டா. நம்ம குழந்தைய நல்லபடியா என்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. நான் தெய்வமா கிட்ட கொஞ்சம் பேசணும். என் குரல் கேட்டா கண்டிப்பா தெய்வமா தெம்பாயிடுவாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சூர்யா, சூர்யா பேசுங்க சூர்யா. குடு. தேவிமா, தேவிமா, அப்பா சூர்யா பேசுறாரு பாருடா. பேசு சூர்யா, பேசுங்க சூர்யா, பேசுங்க. ஹலோ 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 தெய்வமா, ஹலோ தெய்வமா சொல்ல கேக்குதாடா? தெய்வமா கேக்குதாடா? ஹலோ தெய்வமா, தெய்வமா, தேவிமா. தெய்வமா, சூர்யா அப்பாடா. தெய்வமா, தேவிமா நான் இருக்கேன்டா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இருடா, நான் உன்னை காப்பாத்திடுவேன். சிஸ்டர், இவ்வளவு நடிக்கிற நடிப்பு தாங்கல சிஸ்டர். இந்த பொம்மைக்காக எல்லாத்தையும் தாங்கிக்க வேண்டியதா இருக்குது. ச்சே, என்ன பண்றது? தேவிமா. ஹலோ 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 துர்கா, தெய்வமா, ஹலோ. ஐயோ, திறக்க முடியலமா. கொஞ்சம் ட்ரை பண்ணி தரடா, உன்னால முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா உன்னால முடியும்டா. நல்லா டைட்டா தர. அதே கைத்துல பொம்மையை கட்டி விட்டா நல்லா இருக்கும்ல சிஸ்டர். தேவிமா, 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 நல்லா ஓபன் பண்ணி குடிமா. அந்த அந்த பாட்டில ஓபன் பண்ணுடா. சிஸ்டர், பாட்டில திறக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பொம்மையை கீழே விட்டுட்டா என்ன சிஸ்டர் பண்றது? டவுட் தானே கேட்பேன். தேவிமா, 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 தண்ணியை எப்படியாவது திறந்து குடிச்சிரு தேவிமா. ஆனா பொம்மையை மட்டும் விட்டுறாத என்ன? என்னாச்சுன்னு பாருங்க. சார். ஓகே சார், ஓகே சார். தேவிமா. அம்மா குடிச்சிட்டேம்மா.